அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 50 மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ நிஃப்டி 50 டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்ட்ராடே செஷன்ஸில் அப்படின்றத வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வியாழக்கிழமை நைட் ஒரு வீடியோ போட்டோம். என்னென்னா ஃப்ரைடே மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் நடந்திருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு ஃப்ரைடேவோடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அந்த வீக் ஃபுல்லாக எப்படி நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டு அடுத்த வாரம், அதாவது ஆகஸ்ட் மாதத்தோடைய முதல் வாரம் எப்படி இருக்குன்றதையும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு முக்கியமாக மண்டே இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நிறையா பேச வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ். தேர்ஸ்டே நைட் நம்ம போட்ட வீடியோவில் இருந்த லெவல்ஸ். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 24,300 மார்க்கெட் அதுக்கு மேலே போகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா 24,550, அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா 24,850, அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா 25,000 கொடுத்துருந்தோம். ஸோ வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு நிஃப்டியில் 400 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி கிடச்சிச்சு. ஸோ அது எப்படி வந்துச்சுன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது நம்மளுடைய சப்போர்ட் 1 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய சப்போர்ட் 1ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1க்கு நோக்கி போயிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் 1ல் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க முடியாமல் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அகைன் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2க்கு கிட்ட போய் ரீச் ஆகிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் 2 தான் ஆல் டைம் ஹையாக நிஃப்டிக்கு இருந்துச்சு. அந்த ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு பட் அதை க்ளோசிங் ஆல் டைம் ஹையில் வைக்கல. அதிலிருந்து ஒரு 30 பாயிண்ட் கீழே தான் மார்க்கெட் வச்சிச்சு. ஸோ நம்மளுடைய லெவல்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ ஏன் இதுக்கு முன்னாடிலாம் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் 250 பாயிண்ட் இறங்குச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட். ஸோ ஒரு 200 பாயிண்ட்ஸில் உள்ளே இருந்த நிஃப்டி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி எதுக்கு 400 பாயிண்ட்ஸ் போச்சுன்றதை நமக்கு தெரியணும். நான் எப்பயுமே சொல்கிறது தான், எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. ஏன் மார்க்கெட் கீழே போகுதுன்னா ஏன் மார்க்கெட் கீழே போகுதுன்றது நமக்கு ரீசன் தெரியணும். ஏன் மேலே போகுதுன்னா மேலே ஏன் போச்சுன்றதுக்கான ரீசனும் தெரியணும். அது தெரிஞ்சால் தான் ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்றதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும், ஒரு ப்ராபபிலிட்டியை நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் நல்லாவே ட்ரேட் ஆகியிருக்கு. ஸோ போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பட்ஜெட் வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை போய் பாருங்கள். என்ன சொல்லியிருக்கேன், இன்டிசிஷன் வீக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன் இன்டிசிஷன் வீக் சொல்லியிருந்தேன்னா, ஒரு ஹேமர் பேட்டர்ன், இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் சொல்லுவாங்க, ரெட் கலர் கேண்டில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி மேலே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படி சொல்லியிருந்தேன்னா, பட்ஜெட்டில் நிறைய நியூஸஸ் நமக்கு ஃபேவர். நமக்கு மீன்ஸ் டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக ட்ரேட் பண்ணுறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் பட்ஜெட் அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டுக்கு முன்னாடியே அதுக்கு பற்றி பேசுவாங்கள்ல. ஸோ அவங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. எக்ஸாக்டாக மார்க்கெட் அன்றைக்கி பட்ஜெட் வீக்லேயும் எல்லா அந்த டோட்டல் கேபிட்டல் கெயின் டேக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் மார்க்கெட் கீழே தான் வந்துச்சு. மார்க்கெட் கீழே அகைன் மேலே போயிட்டு தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதனால தான் நம்ம இன்டிசிஷன் வீக்குன்னு நம்ம அந்த வீக்கை சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நம்ம அந்த வாரம் எப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த இன்வெர்டட் ஹேமருக்கு பக்கத்தில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அது அது என்கல்ஃப் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்காக மார்க்கெட் மேலே தான் போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்வெர்டட் ஹேமருக்கு கீழே தான் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இஃப் சப்போஸ் போன வாரம் ஒரு 430 பாயிண்ட் ஃப்ரைடே முடிஞ்சிங்களா, அது ஒரு 450 பாயிண்ட்டாக முடிஞ்சிருந்தா கூட நம்ம ஒரு 90% கன்ஃபார்மாக சொல்லலாம் மார்க்கெட்டு மேலே தான் போக போகுது. இருந்தாலுமே க்ளோசிங் கொஞ்சம் கீழே தான் வச்சுருக்காங்க. அதாவது இப்படி ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இந்த கேண்டிலில் மறைக்கிற மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் அது பேர் என்கல்ஃபிங். ஏன்னா இந்த கேண்டில் இந்த கேண்டிலை என்கல்ஃப் பண்ணுது, மறைக்குது. ஸோ அது பேர் தான் புல்லிஷ் என்கல்ஃபிங். அது க்ரீன் கலரில் வந்தால் புல்லிஷ் என்கல்ஃபிங்,
அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா பேரிஷ் என்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் இந்த இடத்துல இப்போ ஃபார்ம் ஆகி இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. பட் வெயிட் பண்ணி மண்டே எங்கே க்ளோஸ் ஆகுதுன்றதை நம்ம வாட்ச் பண்ணி தான் அடுத்த நம்மளோட டிசிஷன்ஸை எடுக்கணும். இது வரைக்கும் மேலே போயிடுச்சு, இனிமேட்டு தான் மேலே போகும் அப்படின்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு, அதாவது அடுத்த வாரம் வந்து எப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த மாதிரி மேலே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் வீக்லி அனலைசிங்கில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வாரம் நம்ம இதே பேசும்போது இந்த மாதிரி நடந்திருக்கா இல்லையான்றதையும் நம்ம பேசலாம். அதுக்கப்புறமேட்டா நாளைக்கு வந்து மண்டே இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. அப்போ வந்து நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா, ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்னு ஒரு டூல் இருக்குது. நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி அதெல்லாம் ட்ரா பண்ணுறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டுன்ற ஒரு டூல் வச்சு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 24,650, அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுதுன்னா 24,550, மார்க்கெட் அதுக்கும் கீழே போகுதுன்னா 24,450 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் பிரேக் ஆகி போகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்னாக வந்து 25,000ன்றது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுதுன்னா 25,200 இல்லை 200லேருந்து 250 வந்து ஒரு ரேஞ்சாக இருக்கும். அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா 25,350 தான் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மண்டேக்கான லெவல்ஸ். இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய மண்டே ட்ரேடிங் செஷனில் இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ் ஆயிருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வருவோம், மண்டே 400 பாயிண்ட்ஸ் ஏன் வந்து ஏறிச்சு அப்படின்றத பார்ப்போம். இது நல்லா வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு இது கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது நெகட்டிவாக இருக்குன்ட்டு முன்னாடியே நிறைய அதில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இன்வெஸ்டார்ஸ் யாரெல்லாம் இன்வெஸ்டார்ஸ்னால், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, மியூச்சுவல் க்ரோவில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் மித்திலாலோ எக்ஸாக்டாக அந்த பேர் தெரில. ஸோ ஒரு 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மக்கள்கிட்ட இருந்து காசை வந்து இந்த மாதிரி நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்படி வாங்கிட்டு இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு நான் உங்கள்கிட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து காசை வாங்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, காசு கொடுத்துட்டோம், இவன் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறான்னு பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணுவீங்க. நான் அந்த காசை வாங்கிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் அதை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா, நிஃப்டி கம்மியாகும். இப்போ பட்ஜெட் வந்து சொல்லியிருக்காங்க, பட்ஜெட் சொன்னோடனே மார்க்கெட் டவுன் ஆகும், எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அதை அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் டவுன் ஆகும், நம்ம அந்த டைமில் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்போ நமக்கு வந்து நிறைய யூனிட்ஸ் வந்து நமக்கு அலாகேட் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. ஆனால் பட்ஜெட்டுக்கு வந்து மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் ஆகலை. அப்படியே ரியாக்ட் ஆனாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக ரியாக்ட் ஆகலை. அப்படியே ரியாக்ட் ஆனாலும் இந்த விக் வச்சுருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் ஒரு சின்ன ஸ்ட்ரைக் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் விக்குன்னு சொல்லுவாங்க, ஷேடோ ரீஜன். அந்த விக்கு மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு, கீழே வர மாதிரி காட்டிட்டு அன்றைக்கே வந்து அதை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தடுத்த நாள்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ், யூஎஸில் வந்து ஒரு நெகட்டிவான யூஎஸ் மார்க்கெட்டே வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னு நமக்கு வந்தாலும் நிஃப்டி வந்து நெகட்டிவில் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வந்தாலும், டே செஷனில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் க்ளோசிங்கை வந்து மேலே வச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் க்ளோசிங்கில் வச்சிட்டாங்க, டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் க்ளோசிங் வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு வந்ததுனால மார்க்கெட் வந்து மேலேயே தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ பட்ஜெட் வந்து டியூஸ்டே வந்து பட்ஜெட் சொல்கிறாங்க. ஸோ 2 நாள் வெயிட் பண்ணாங்க. அந்த 2 நாள்லேயே மார்க்கெட் வந்து பட்ஜெட்டில் ஃபால் ஆனதுக்கு டபுள் த டைம் வந்து மேலே வந்துருச்சு மார்க்கெட். சரி, இதுக்கப்புறமும் நம்ம வந்து மார்க்கெட் தான் மேலே தான் போயிட்டுருக்கு, சஸ்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னமும் நம்ம வந்து நம்ம காசு நம்ம சொன்னோம்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து காசு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இன்னுமே நம்ம கையில் வச்சுட்டு இருந்தால் இன்னும் மார்க்கெட் ஆயிடுச்சுன்னா அப்போ இன்னும் நமக்கு யூனிட்ஸ் வந்து கம்மியாக அலோகேட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ரைடே வந்து நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. நியர்லி ஒரு 7,000 crores
கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோடைய இம்பேக்ட் தான் 400 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் ப்ளஸில் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ எதுக்காக மார்க்கெட் ஏறுது? திடீர்னு ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஏறுதுன்னா ஏன் வந்து மார்க்கெட் ஏறுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம்ட்டு நான் சொல்கிறது, எஃப்ஐஎஸ் என்ன பொசிஷன் வச்சுருக்காங்க, டிஐஎஸ் என்ன பொசிஷன் வச்சுருக்காங்க, புரோக்கர்ஸோடைய அக்கௌண்ட்ஸில் என்னென்ன பொசிஷன்ஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் மட்டும்தான் லாங்கில் இருக்காங்க ஒரு 60% கிட்ட, மற்ற எல்லாருமே வந்து ஷார்ட்டில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா எல்லாம் நீங்களும் பர்சனலாக ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் இருக்குது. நான் ஒரு லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸாக நம்ம அந்த ஜூன் லோவிலேருந்து ஜூலை ஹை வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது, மார்க்கெட் புல்லிஷில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் வந்து நான் இன்டிசிஷனாக இருக்குதுன்னு சொன்னேன், பெரிஷாக இருக்குதுன்னு சொல்லலை, இன்டிசிஷனாக இருக்குது, மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், ஸோ வி ஹாவ் டு வெயிட் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். வெயிட் அண்ட் வாட்ச், ஜஸ்ட்டு சிட் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வெயிட்டிங் டைம்லாம் முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட் புல்லிஷில் இருக்குது. புல்லிஷில் இருந்தால் எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும். ஓகேங்களா? இன்ச் பை இன்ச்சாக தான் பொறுமையாக தான் ஏறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட் ஏறும்போது இங்கே பாருங்கள், ஃப்ரைடே தானே, ஃப்ரைடேவே எடுத்துப்போம், எந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் ஏறும்போது இப்படி ஏறும். இன்கேஸ் மார்க்கெட் இறங்க போகுதுன்னா ஒரு சடன் ஃபால் இப்படி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் அடிக்கடி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும், இறங்கும் போது ரொம்பவே வேகமாக இறங்கும். ஸோ அடுத்த வாரம் வந்து புல்லிஷில் முடிகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதுவும் கன்ஃபார்ம் இல்லை. ஏன் கன்ஃபார்ம் இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த க்ளோசிங் வந்து ஆல் டைம் ஹையில் வைக்கல, அதை விட கீழே ஒரு 30 பாயிண்ட்ஸ் கீழே தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது ஏன் அப்படி கீழே வச்சாங்க அப்படின்னா, இன்கேஸ் ஃப்ரைடேவே வந்து ஆல் டைம் ஹையில் நிஃப்டியை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மேக்ஸிமம் பண்ண விட மாட்டாங்க ஆப்ரேட்டர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை வந்து நம்மளுடைய மைண்டில் வந்து இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாருமே ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்கள்ல. ஸோ அதனாலேயே வந்து ஒரு சின்ன பயத்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ கீழேயும் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ மண்டே எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி வந்து மார்க்கெட்டு மேலே போகிறது தான் இருக்குது. ஓகேங்களா? இதை மட்டும் வச்சு சொல்ல, நிஃப்டி ஆல் டைம் ஹைலாம் போயிட்டுருக்கு, ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது, 51,500 கிட்டே இருக்குது. இன்கேஸ் நல்லா எழுதி இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஆல் டைம் ஹை 53,000 ரீச் பண்ணிச்சுன்னா நம்மளுடைய நிஃப்டி 25,000 இருக்கும். 25,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி நல்லாவே ஒரு மொமெண்டம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே வந்து ஐசிஐசி பேங்க்கோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு குட்டாக தான் இருக்குது. வீக்கான ரிப்போர்ட்னு சொல்ல, அதேமாதிரி நல்லாவும் இருக்குன்னு சொல்ல, பட் ஓரளவுக்கு குட்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து எஸ்பிஐ பேங்க்கோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குது கம்மிங் சாட்டர்டே. அதோடைய எஃபெக்ட் வந்து நமக்கு மண்டே மார்னிங் மார்க்கெட்டில் தான் தெரியும். ஸோ இதை வச்சு தான் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டியும் ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதுனால நிஃப்டியும் மேலே ஏறுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறன்றது தான் உங்ககிட்ட நான் வீடியோவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சார்ட் அனலைஸ் பண்ணுங்கள், வீக்லி அனலைஸ் பண்ணுங்கள், டெய்லி பேசிஸில் இன்ட்ரா ட்ரேடில் என்ன நடக்குது அப்படின்றத டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். அது கூட யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அது கூட நீங்கள் கோரிலேட் பண்ணி உங்களுக்கான விஷனை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. ஏன்னா உங்கள் மணி நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்காக நீங்கள் ஒரு வேலையை செய்யும் போது அது வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். மார்க்கெட்டில் என்னென்ன நடந்தால் நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும், எந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எல்லாமே உங்களுக்கு அந்த பேப்பர் ட்ரேடிங்கில் மட்டும்தான் உங்களால் நல்லா கற்றுக்க முடியும். அதுவே அந்த இடத்துல நீங்கள் உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா லாஸில் தான் இருப்பீங்க. நீங்கள் ப்ராப்பராக ஒரு 3 to 5 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரியல் மணியை வச்சு
எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறது தான், எப்பயுமே சொல்கிறது, மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும், இறங்கும்போது சடனாக இருக்கும். மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸையும் மார்க்கெட் எடுத்துக்காது, பெருசாக இம்பேக்ட் ஆகாது. சும்மா ஒரு ஓப்பனிங் மட்டும் லோவில் நெகட்டிவ் ஓப்பன் ஆகிட்டு பாசிட்டிவாக மேலே க்ளோசிங் வச்சுருவாங்க. அதே மார்க்கெட் வந்து பெர்ரிஷில் இருக்குன்னா எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸையும் மார்க்கெட் எடுத்துக்காது. புரியுதுங்களா? எப்படி சொல்கிறது, ஒரு அப்பில் ஓப்பன் ஆகிட்டு டவுனில் தான் க்ளோசிங் வச்சுட்டு வருவாங்க. அதுதான் பெர்ரிஷ் மார்க்கெட். இப்போ நம்ம வந்து புல்லிஷில் இருக்கும்போது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கணும். மார்க்கெட் ஒரு வழியில் போகுதுன்னா அது எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு அது கூடவே சேர்ந்து நடந்து போயிடணும். மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று திங்க் பண்ணக்கூடாது நம்ம. ஏன்னா நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அதாவது கம்மியான கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணி அதில் ஏதாவது ப்ராஃபிட் பண்ண முடியுமான்றது பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்துக்கும் போது ஒரு யானை ஒன்று போயிட்டுருக்குன்னா சைலண்ட்டாக அது பின்னாடியே பொறுமையாக கடந்து போயிடணும் காட்டுக்குள்ளே. அதை விட்டுட்டு யானைக்கு ஆப்போசிட்டில் நின்று அதுக்கிட்ட போராடலான்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒரே அடி அடிச்சுட்டு போயிடும். அவ்வளோதான். அதனால் மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. பொறுமையாக இருங்க, அவசரம் வேண்டாம். போன வாரம் பொறுமையாக இருந்தீங்கன்னா மார்க்கெட் என்னென்ன நடந்துச்சுன்றதை கிளியராக அனலைஸ் நீங்கள் பண்ணியிருக்கலாம். நான் சொன்னபடி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான உங்களுக்கான ஒரு விஷன் வந்திருக்கும். எனக்கு வந்ததை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்துருச்சுன்னா கமெண்ட்டில் எதாவது சொல்லுங்கள். இல்லை நெக்ஸ்ட் வீக்கு எப்படி போகுது பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் வீக்கும் பாருங்கள், மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வாங்க. ஸோ பொறுமையாக இருங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, கஷ்டப்பட்டு சேர்த்த மணியை ஷேர் மார்க்கெட்டில் வந்து தொலைச்சிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகியிருக்கு டெய்லி பேசிஸ்லன்றதான் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.